எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு தகப்பன். பழி வாங்குதல் அவர்கிட்ட இருக்கா? இல்லை. அவர்கிட்ட இறக்க குணம் இருக்குங்க. நல்லொரு மேலும் தீயோர் மேலும் கதிர்வனையும் மழையும் பெய்ய பண்ணுகிற அந்த இரக்கமுள்ள தேவன். எங்கே நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, எங்கே பரிசுத்த மனிதர்களா, அங்கே மட்டும் தான் மழையை வரிசைக்க பண்ணுவேன் அப்படி எல்லாம். எல்லா பக்கமும் அவர் மழையை வரிசைக்க பண்ணுகிறார். எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் எதிராளியை பார்ப்பது கிடையாது. அவர் சொல்கிறாரு, எல்லா மனிதர்களும் ரட்சிப்பு அடைய வேண்டும், எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதுதான் தேவ சித்தம். அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றுறோம். இன்னைக்கு யோசனை பண்ணி பார்ப்போம். 21 நாள் உபாசம் இருக்கிறோம், 3 நாள் உபாசம் இருக்கிறோம். ஆனால் அவர் சித்தத்தை நிறைவேற்றாமல் உபாசம் ஜெபிச்சா பருப்பு வேகாதுங்கிறார். அவர் சொல்கிறார், என்னை நீ கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டாலும் அவர் சொல்கிறாரு, உன்னை நான் அறியேன், உன்னை நான் பார்க்கலப்பா அப்படிங்கிறார். ஏசப்பா உங்கள் நாமத்தில் ஜெபிச்சுமே, உங்கள் நாமத்தில் பிசாசை விரட்டணுமே. இல்லைப்பா, நீ பிசாசை விரட்டினது ரைட் தான், என் நாமத்தில் அற்புதம் செஞ்சது ரைட் தான். ஆனால் என் சித்தத்தை பூமியில் நீ செஞ்சியா? நீ அதுதானே உன்னை என்ன தேர்ந்தெடுத்தேன், அதனால் உன்னை நான் பார்க்கல, நீ இடத்த காலி பண்ணி போயிட்டு வா அப்படின்றார். கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னா அவர் சொன்னார் அழகா, நீ என்னை கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செவி கொடுக்க மாட்டேன். அப்போ எப்பயா செவி கொடுப்பீங்க, எப்படியா செவி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பூமியில் என் சித்தத்தை நீ நிறைவேற்றிட்டு வா, நிறைவேற்றிட்டு ஜிபி, நிறைவேற்றிட்டு கேளு, நான் உன் வாழ்க்கையை நான் பிரதிபலிக்க பண்ண வைக்கிறேன், பிரகாசம் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் சமயம் கிடைக்கும்போது எங்கேயாவது ஒரு நபர்கிட்ட இயேசு பற்றி சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் இயேசு பற்றி சொன்னீங்கன்னா பிதாவின் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. கண்டிப்பாக நம்பரில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதே போல் எல்லா மக்களும் ரட்சிப்படைய வேண்டும். நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், அதே போல் எல்லா மக்களும் சத்தியத்தை அறியணும். அதுதாங்க பிதாவினுடைய சித்தம். அதுதான் ஏசப்பாவுக்கு செய்ய வேண்டிய வேலை. அதுதான் ஏசப்பாவுக்கு நம்ம உண்மையாக கடமையாக இருக்க வேண்டிய ஆள். இதை விட்டுவிட்டு தேவையில்லாத உலகபரமான காரியங்களை அந்த கதையை பேசிக்கிட்டு இந்த கதையை பேசிக்கிட்டு அப்படி போனால் இப்படி போனால் அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம காலத்தையும் நேரத்தையும் சமயத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசுவின் நாமத்தை பிறருக்கு அறிவிச்சு ஆக வேண்டும். விதைக்கிற மனுஷனானும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சுகிற மனுஷனானும் அல்ல, விளைய செய்கிற என் தேவனாலே எல்லாம் ஆகும். நீங்கள் இயேசுங்கிற விதையை விதைங்க, இயேசுங்கிற விதையை விதைங்க. ஆனால் விளைய வைக்கிற நம்ம வேலை இல்லை, அவர் வேலை. அலையா அலையிலுயா. ரட்சிப்பு யாருடையது? ரோமில் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்னது? கர்த்தருடையது. அவர் தான் ரட்சிக்கிறவர். ஆனால் நம்ம விதைக்கணும், நம்ம விதைக்காம இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க ஐயா. ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும்னு சொன்னீங்க, தேவ சித்தத்தை செஞ்சுட்டா உடனே பதில் கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து தேவ சித்தத்தை நான் செஞ்சுட்டேன். 1 பரிசுத்தமாக இருக்கிறேன், 2 எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்வேன், 3 எல்லா மனிதரும் ரட்சிப்படைவதற்கு நான் ஒரு கருவியாக இருப்பேன், 3. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்க, செஞ்சு முடிச்சுட்டு ஜெபிக்கிறீங்க. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தை போல நீங்கள் செஞ்சிட்டீங்க, ஓகே, நல்லது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் ஜெபிச்ச உடனே பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க. ஒரு பொறுமை உங்களுக்கு தேவை. கர்த்தர் எந்த வருஷத்தில், எந்த டைமில், எந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும், உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கணும், உங்களுக்கு கற்பந்த கண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் எப்போவோ திட்டம் போட்டு சித்தம் பண்ணி வச்சிட்டார்.
நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிட்டீங்க, சித்தத்தை கரெக்டாக செஞ்சிட்டீங்க, கரெக்டாக ஜெபிக்கிறீங்க, கரெக்டாக துதிக்கிறீங்க, கரெக்டாக ஆராதிக்கிறீங்க, கரெக்டாக வேத வாசிக்கிறீங்க, கரெக்டாக சர்ச்சுக்கு வர்றீங்க, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கருத்தெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அது தாமதமாகி கொண்டு இருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டால் அது ஒரு நன்மை இருக்குது. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு என்ன அவசியம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவசியம் பொறுமை அவசியம். ரொம்ப அவசியம் என்னது கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை நம்மளுக்கு என்னது வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமை. பார்த்துக்கொள்ள கர்த்தருடைய மறைபொருளே. இப்போ நீங்கள் ஆண்டவருடைய ஏசப்பாட்டை ஜெபிக்கிறீங்க, கண்டிப்பாக அவர் பேசுவார். தீர்க்க தரிசனம் மூலமாக அவர் என்ன செய்வார்? பேசுவார் உங்களோட. நீ காத்திரு அப்படிங்கிறார். நீ காத்திரு, நான் செய்வேன். உன் விண்ணப்பம் ஒரு நாள் வீணாக போகவே போகாது. நீ எதை விரும்புகிறாய் நான் உனக்கு செய்வேன். ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள் நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தை உன் குடும்பத்தில் உன் பிள்ளைக்கு நான் நிறைவேற்றுவேன். ஆனால் நீ காத்திரு. ஆபகம் 2:3 சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது கண்டிப்பாக நிறைவேறும். அதுவரை காத்திரு. காத்திரு. வயது ஒன்றும் போல, ஆயுசு ஒன்றும் பெரிய இது போல, வயசு இருக்கு. கர்த்தர் செய்வார். ஒரு மிலிட்ரிக்கு வேலைக்கு செய்தீங்கன்னா போனவொன்னே கையில் துப்பாக்கி கொடுத்து சுடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 6 மாதம் 7 மாதம் என்னது ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற காரியத்தெல்லாம் என்ன செய்வாங்க? செய்ய சொல்லுவாங்க. போனவொன்னே இதுவும் செஞ்சிட மாட்டாங்க. அப்போ கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. நான் உனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறியா, அல்லது முறுமுறுக்கிறியா, அல்லது மூஞ்சி தொங்க போடுறியா, அல்லது ஒப்பாரி வைக்கிறியா, இல்லது அவிவிசுவாச வார்த்தையை பேசுகிறாயா, அல்லது சண்டை பண்ணுகிறாயா அப்படிங்கிற நீ எதில் நீ கரெக்டாக இருக்கியா இல்லையான்னு சொல்லி அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், வெட்கப்பட்ட இடத்துல கண்டிப்பான முறையில் தலை நிமிர பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு பொறுமை மிக 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 ரொம்ப என்னது அவசியம். பார்த்துக்கொள்ளுங்க, ரொம்ப பொறுமை அவசியம். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பொறுமையோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். பார்த்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றலை. அதனால் அவர் என்ன செஞ்சார்? பதஷ்டப்படலை, பொறுமையாக இருந்தார். கடைசியில் என்னாச்சு? வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு நிறைவேற்றினார், யோசேப்புக்கு நிறைவேற்றினார், தாவீதுக்கு நிறைவேற்றினார், எல்லாத்துக்கும் நிறைவேற்றினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் அவர் வாக்கு மாற மாட்டார், பொய் சொல்ல மனுபுத்தரல்ல, சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆக அவர் காட்டில் நிற்கும், சொன்னதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றியே தீருவார். அதனால் அந்த அற்புதத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எதிர்பார்த்து கொண்டுருங்க. வரப்போகுது, வரப்போகுது, கிடைக்க போகுது, பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புலையே பொறுமையோடு நீங்கள் காத்துருங்க. அதோடு கூட அவர் சித்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? நிறைவேற்று. அவர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா அதில் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அந்த தீர்க்க தரிசனம் ஆவியில் சொல்கிறாரா மாமிசத்தில் சொல்கிறாரா அப்படின்னு கவனித்து நீங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்கணும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுருல 2 பேதுருல 1:21 வாசிங்க. அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு என்ன செஞ்சாங்க? அவர்கள் பேசினாங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வராது. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்கள். தேவ சித்தத்துக்கு தீர்க்க தரிசனம் இருக்கணும். இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் ஜெபிக்கிறார், அருமையான மகளே கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, வரப்போற ஒரு புதிய மாதத்திலே நீ ஒரு ஹெலிகாப்டர் வாங்க போறாய் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா இது ஆவியான சொல்ற தீர்க்க தரிசனமா இல்லை மனுஷிக சித்தத்தில் சொல்ற தீர்க்க தரிசனமா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. அந்த சித்தத்தை கர்த்தர் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுவார். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்க தீர்க்க தரிசனமாவது மாமிசத்தில் பேசுகிற தீர்க்க தரிசனமா ஆவியில் பேசுகிற தீர்க்க தரிசனமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும். சாதாரணம் நல்லா ஜெபிச்சு நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஒருத்தர் ஜெபிச்சு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அது தேவ சித்தம்.
வந்தவரனே தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னா அது தேவ சித்தம் இல்லை. மாறாக பாருங்க, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்திலே உண்டாகவில்லை. மனுஷனுடைய சித்தத்தில் என்ன செய்யலை? உண்டாகவில்லை. மாறாக பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியில் ஏவப்படணும். ஒரு வார்த்தை. இப்போ இன்றைக்கி ஆராதனை முடிஞ்ச உடனே முடிகிற இடத்துல பரிசுத்த ஆவி எனக்குள்ளே ஏவுனார். என்ன ஏவுனார் அப்படின்னு கேட்டால், நிறையா பேர் வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த வெட்கப்பட்ட சூழ்நிலை எனக்கு நிலச்சிருக்குமோ நீடித்திருக்குமோ, நான் தலை நிமிருவனோ தலை நிமிர பண்ண மாட்டானோ, தோத்து விடுவனோ எந்திரிப்பனோ எந்திரிக்க மாட்டானோ, இப்படிப்பட்ட ஒரு பதஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத ஆவியானவர் காட்டினார். வெட்கப்பட்டுருங்கிற நிலைமையில் இருக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார், நீ வெட்கப்பட்ட இடத்துல நீ தலை நிமிர பண்ணுவாய். அல்லேலூயா. அதான் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கின்றே, பிரகாசம் அடைகின்றே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றே, பிரகாசம் அடைகின்றே. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர், இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை நடத்தி செல்வீர், அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அடைகின்றேன். இந்த பாட்டு மூலமாக ஆவியானவர் பேசுகிறார். இன்னைக்கு ஆராதனை வேலையில் என் பிள்ளைங்க நிறைய பேர் வெட்கப்பட்ட நிலைமையில் தோற்று போன நிலைமையில் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை என் பிள்ளைகளை நான் வெட்கப்படுத்தவே விட மாட்டேன், என் பிள்ளைகளை நான் தலை நிமிர பண்ண வைக்க போகிறேன், அவமானத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறேன். எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல என் பிள்ளைங்க தலை நிமிர்வார்கள். இது ஆவியில் ஆவியானவர் சொல்லு அப்படின்னு சொன்னதில் ஆவியானவர் பேசினார். இது ஆவியிலே ஏவப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த மனிதர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் எந்த மனுஷனும் மனுஷ சித்தத்தின்படி என்ன செய்யக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை வேலையில் வித்தியாசமான முறையில் ஆவியானவர் பேசுகிறாருங்க. இப்போ இந்த பாட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, இந்த பாட்டு மூலமாக என் பிள்ளைகளோட நான் பேசுகிறேன் அப்படின்னார். இந்த பாட்டு மூலமாக பிள்ளைகள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னார். அதனால் இன்றைக்கி வந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் எந்த இடத்துல ஒருவேளை ஒரு கட்ட பஞ்சாயத்தோ ஒரு பிரச்சனையோ பல நிந்தையில் பல அவனது மத்தியில் தலை குனிஞ்சு நீங்கள் நிற்கிறீங்களா, கர்த்தர் சொல்கிறாரு அதே இடத்துல அவர்கள் தலைகுனிந்து போகும்படி உங்களை அவர் தலை நிமிர பண்ண வைக்க போகிறார். எல்லாம் கைகளை தட்டி அப்பாவுக்கு நடிச்சவங்க எல்லாம் அப்படியே எந்திரிச்சிட்டிப்போம். ஸ்தோத்திரம், எல்லாம் எந்திரிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஓரி வலதரபா, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மையமே மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மையமே மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமே, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது.
உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போது தேவ மகிமையை கண்டிடுவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போது தேவ மகிமையை கண்டிடுவார். உடன் வல்லமையில் குறைந்து போகும் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உடன் வல்லமையில் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஐயா தட்டி இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனிய செய்வனை கற்றுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனிய செய்வனை கற்றுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமையில் குறைந்து போகுவோம், உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறுமே. உங்கள் வல்லமையில் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே நான் ஜெபிப்பேன், நான் துதிப்பேன், நான் ஸ்தோத்திரிப்பேன், வேதம் வாசிப்பேன். அதோடு கூட உம்முடைய சித்தத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். நான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என் ஆத்துமாவை தகுதிப்படுத்துகிறேன். தகப்பனே இயேசப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்த போகிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நான் மேலாகும்படி, நான் தலையாகும்படி, நான் மலைமையில் இருக்கிற பட்டணம் போல நான் உயர்ந்திருக்கும்படி என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க. எனக்கு காண்டா மிருகத்துக்குண்டான ஒத்த பலனை தாங்க. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்கியிருக்கிறேன். ஏசப்பா, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. தகப்பனே, உம்முடைய வாக்கு தத்துவமான வார்த்தையை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்குரியது, ஈசாக்கின் ஆசீர்வாதம் எனக்குரியது, யாக்கோப்பின் ஆசீர்வாதம் எனக்குரியது. ஏசப்பா, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை அணுகாத அளவுக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் நிற்கிற இந்த சபையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அநேக ஆத்துமாக்கள் காடைகள் போல இந்த சபையிலே வந்து சேரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 1000 ஆத்துமாக்களை எங்கள் கண்ணு முன்னால் வைக்கிறோம். 1000 ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறோம். சபை முழுவதும் நிரம்பத்தக்க ஆத்துமாக்களை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தகப்பனே, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் பிதாவின் மகிமை என்னை மூடி இருக்கட்டும். இயேசுவின் இரத்தம் என்னை மறைத்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி
என்னை மூடி இருக்கட்டும். உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் செல்லட்டும். ஏசப்பா, உங்களுடைய பாதுகாப்பு கிருபை என்னை ஆளுகை செய்வதாக. உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மறைகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. வாயை திறந்து, கூடாதது ஒன்றுமில்லையே. எல்லாரும், கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. வாயை திறந்து கூட போது எல்லாருமே. இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானாரே. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானாரே. சொந்தமாறு என்று சொன்னாரே, சொந்தரோகி சொந்தமானாரே. குஷ்டரோகி குஷ்டரோகி சொந்தமானாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. வாய்த்தது கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. யாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தாரே. வாயப்படங்கள் யாசருவே மரித்தவன் எழுந்திரு என்று சொன்னாரே. எவருமகள் எவருமகள் பிழைத்தாரே. எழுந்திரு என்று சொன்னாரே. எவருமகள் பிழைத்தாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால்
வல்லமை புறப்பட்டதே எப்பட்டா என்று சொன்னாரே சோதோமயன் பேசினாரே எப்பட்டா என்று சொன்னாரே சோதோமயன் பேசினாரே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கடல் மேல் நடந்தாரே கடும் புயல் அவர் யார் என்று கண்டுகொள்ளுங்க கடல் மேல் அவர் நடந்தாரு கடல்ல புயல் அகற்றாரு பாடையே வாலிபன் பாடையே தொட்டாரே வாலிபன் விளைத்தாரே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9433313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.